பட்டை, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்படியே போட்டு நம்ம எண்ணெயில் 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூளும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிறேன். கொதிக்கும் போதே நல்லா கொதித்த பிறகு சோயா பீன்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான சோயா பீன்ஸ் போட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதும். சூப்பரான ஒரு கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.